வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு உங்களுக்காக ஒரு புதிய கதையோட தான் வந்திருக்கேன். இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். சரி, இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்னா, சொன்னா பத்தாது. டைட்டில் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எங்க அண்ணன் நைட்டு வேலைக்கு போனதுக்கப்புறம், நானும் எங்க அண்ணியும் என்ன பண்ணோன்ற ஒரு உண்மை சம்பவ கதை தான் இது. இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடலாம். என் பேரு ராகுல். எனக்கு 24 வயசு ஆகுது. எங்க அண்ணன் பேரு அருணாச்சலம். எங்க அண்ணனுக்கு 30 வயசு ஆகுது. இப்போ நாங்க 2 பேரும் தனியா தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஏன்னு கேட்டா, எங்க அம்மா, அப்பா 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. அதன் காரணமாக எங்க வீட்ல யாருமே இல்ல. நானும் எங்க அண்ணனும் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். எங்க அம்மா, அப்பா இறந்து சுமார் 3 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா அவங்க தான் எங்க 2 பேரையும் ரொம்ப நல்லபடியா பார்த்துப்பாங்க. ஆனா, அவங்க போனதுக்கப்புறம் ரொம்ப பிரச்சனைகள் எங்களுக்கு அதிகமாக ஆரம்பிச்சது. ஏன்னா, எங்க அம்மா தான் எனக்கு சமைச்சு தருவாங்க. அது மட்டும் இல்லாம எங்க அப்பா சம்பாரிப்பாரு. எங்களுக்கு பணம் பிரச்சனையே இல்ல. வீட்ல எங்கள பார்த்துக்கிறதுக்கான பிரச்சனைகளும் இல்ல. இப்படிதான் எங்க வாழ்க்கை போயிட்டுருந்தது. திடீர்னு அவங்க இறந்ததுக்கப்புறம் எல்லாம் தலைகீழாக மாறிவிட்டது. அதே மாதிரி போயிட்டுருக்கும்போது, எங்க அப்பா, அம்மா இறந்ததுக்கப்புறம் எங்க அண்ணன் காதலிச்சுட்டு இருந்தான் ஒரு பொண்ண. அந்த பொண்ணும் எங்க அண்ணன விட்டு போயிருச்சு. ஏன்னா, அப்ப எங்க அண்ணன்ட்ட பணம் காசு இருந்தது. அதாவது எங்க அப்பா சம்பாரிச்ச காச வச்சு அந்த பொண்ணுக்கு அவன் செலவு பண்ணான். எங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் பணம் செலவு பண்ண காசு இல்லாததுனால அந்த பொண்ணு அவன விட்டு போயிருச்சு. அதனால அவனும் இப்ப தனியா தான் இருக்கான். இதே மாதிரி நானும் காலேஜ் முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கேன். எனக்கு சரியான வேலை அமையாத காரணத்தினால நான் வீட்ல தான் இருக்கேன். இவன் எப்போதுமே லவ் ஃபெயிலியர் நெனச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். ஆனாலும் என்ன நல்லா பார்த்துப்பான். எங்க அம்மா, அப்பா என்ன பார்த்துக்கிட்டா கூட அவ்வளோ பார்த்துக்க மாட்டாங்கன்ற அளவுக்கு அவன் என்ன பார்த்துப்பான். இப்படிதான் எங்க லைஃபு போயிட்டுருக்கு. சிச்சுவேஷன்ல தான் அவனுக்கும் 30 வயசு ஆகுது. எனக்கு 24 வயசு ஆகுது. அதாவது எனக்கும் அவனுக்கும் சுமார் 6 வயசு டிஃபரெண்ட்டு. இதுக்கு மேலயே அவனுக்கு கல்யாணம் பண்ணாம இருந்தா, பிரச்சனைகள் தான் வரும் அப்டின்ட்டு, சீக்கிரம் கல்யாணம் பண்ணணுன்ட்டு நான் தான் ரொம்ப வற்புறுத்துனேன். சீக்கிரமா கல்யாணம் பண்ணணுன்ட்டு அவனுக்கு பொண்ணு பார்க்கணும், பொண்ணு பார்க்கணுன்ட்டு. ஆனா அவன் அதுக்கு ஏத்துக்கவே இல்ல. இல்ல, எனக்கு பொண்ணுங்க மேல நம்பிக்கை இல்ல. நான் பார்த்த பொண்ணுலாம் இந்த மாரி ஆயிடுச்சு. நான் எப்படி இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்றதுன்ற மாரி ரொம்ப ஃபீல் பண்ணான். நான் அப்பதான் சொன்னேன், "அதெல்லாம் கவலைப்படாதடா. கண்டிப்பா நல்ல பொண்ணா அமையும். ஊர்ல இருக்க எல்லா பொண்ணும் ஒரே மாரி இருக்காது." அப்படின்ற மாரி சொல்லி, அவன பிரெயின் வாஷ் பண்ணி எப்படியாவது பொண்ணு பார்க்கறதுக்கு ஓகே சொன்னான். சரி, லவ் மேரேஜ் ஏதாவது பண்றியாடான்னு கேட்டா வாய்ப்பு இல்லன்றான். அதனால நானும் எங்க அண்ணனும் 2 பேரும் மேட்ரிமோனில பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சோம். பார்த்தோம், பார்த்தோம் சுமார் 2 வருஷம் பார்த்து ஒரு பொண்ணு அமைஞ்சது. ஏன்னா, எங்க சொந்தக்கார வீட்டு பொண்ணுங்களும் எங்க அண்ணனுக்கு தர முடியாதுன்னு சொல்ட்டாங்க. ஏன்னா, அவங்க எல்லாருக்கும் எங்க அண்ணன் காதலிச்ச விஷயம் தெரியும். அதன் காரணமாக அவங்களும் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்களே மேட்ரிமோனில பார்த்து எப்படியோ ஒரு பொண்ணு ஓகே பண்ணி, நிச்சயம் பண்ணி, அதாவது எங்க 2 பேரோட சுய செலவுலயே நாங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம். இப்ப என்னன்னா, எங்க அண்ணன் டெய்லி நைட்டு ஷிஃப்ட்டுக்கு போயிட்டு காலையில வீட்டுக்கு வருவான். நான் காலையில போயிட்டு நைட்டு வருவேன். இப்போ நானும் எங்க அண்ணனும் தங்கியிருந்த வீட்ல, எங்க அண்ணின்ற இன்னொரு ஆள், அதாவது 3வது ஆள் வந்துட்டாங்க. அதன் காரணமாக இப்ப நாங்க 3 பேரா வீட்ல வாழ்ந்துட்டுருக்கோம். எங்க அண்ணி ஆரம்பத்துல என்ன ரொம்ப அரவணைப்போட அம்மா மாரி என்ன பார்த்துப்பாங்க. எங்க அம்மா கூட அப்படி பார்த்துருக்க மாட்டாங்கன்ற அளவுக்கு இருக்கும். அவங்க என்ன அவ்ளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நாங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டுருந்தது. இதுக்கு இடையில தான் எங்க அண்ணனுக்கும், எங்க அண்ணிக்கும் 2 வருஷமா குழந்தையும் இல்ல. நானும் பார்த்துட்டுருக்கேன். எப்பதான் இவங்களுக்கு குழந்தை உருவாகும் அப்படின்ற மாரி. ஆனா, இது உருவாகுற மாரி தெரியல. சொந்தக்காரங்க வீட்லயும் பிரச்சனைகள் என்பது அதிகமாக ஆரம்பிக்குது. வந்து ஏன் குழந்தை பொறக்கல? ஏன் குழந்தை பொறக்கல? யாருக்கு என்ன பிரச்சனை? யாருக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. சரி, வேற வழியே இல்லாம எங்க அண்ணன்ட்ட சொல்லிட்டேன். "சரிடா, எப்படியாவது இது பண்றா" அப்படின்ற மாரி சொன்னோனே, "சரிடா நான் பார்த்துக்கிறேன்" அது இதுன்னு சொன்னான். அப்புறம் தான் பார்த்தா, திடீர்னு ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் பிரச்சனை என்பது அதிகமாக ஆரம்பிச்சது. அப்பப்ப ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் எங்க அண்ணனுக்கும், அண்ணிக்குள்ளயும். "என்னடா இது?" அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு, ஏன்னா நான் கரெக்ட்டா காலையில வேலைக்கு போயிட்டு ஈவினிங் வருவேன். அதாவது நம்ம ஈவினிங்னா 7:30 மணிக்கு வருவேன். எங்க அண்ணன் 8 மணிக்கு கிளம்புவான். அந்த 1/2 மணி நேரத்திலேயே செம்ம பிரச்சனை பண்ணிட்டு தான் கிளம்புவாங்க. எனக்கு பார்த்தோனே ஷாக் ஆயிருச்சு. நல்லா தான் ஃபர்ஸ்ட்டு பேசிட்டு இருந்தாங்க. நல்லா தான் பழகிட்டு இருந்தாங்க. ஏன் திடீர்னு இப்படிலாம் பிரச்சனை பண்றாங்க? ஏன் நல்லா தானே போயிட்டுருக்கு வாழ்க்கை அப்படின்ற மாரி தோணுச்சு. ஆனா எதையும் கேட்கவும் முடியல. 2, 3 நாளு பார்த்தேன். 4வது நாள் நானே போய் எங்க அண்ணிட்ட கேட்டேன். "அண்ணி என்னதான் அண்ணி பிரச்சனை?" அப்படின்ற மாரி கேட்டோனே, "அதெல்லாம் பெரிய கதை. அதெல்லாம் உனக்கு எப்புட்றா தெரியும்? உனக்கு இப்ப என்ன வயசு ஆகுது?" அப்படின்னு கேட்டாங்க. "அண்ணி எனக்கு இப்ப 26 வயசு. உங்க அண்ணனுக்கு எத்தனன்னு?" 32. அப்ப 2 பேருக்கும் ஒரே என் வயசு தான். அப்ப "எனக்கு எத்தன வயசு தெரியுமா?" அப்படின்னாங்க. "எனக்கு 23 வயசு தான் ஆகுதுன்னாங்க." ஏன்னா, எங்க அண்ணனுக்கும், எங்க அண்ணிக்கும் சுமார் 9 வயசு டிஃபரெண்ட்டு. சரி, அப்புறம் சொன்னேன். அவங்க சொன்னாங்க, உனக்கு நான் இப்ப சொல்றேன். என் ஃபீலிங்ஸ் உனக்கு புரியும்ன்னு" சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, "உங்க அண்ணன் காலையில வராரு, நல்லா சாப்பிடுறாரு, நல்லா டீ குடிச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் டிவி பார்க்குறாரு, அப்படியே தூங்கிடுறாரு.
வேற எதுவும் பண்ண மாட்டேங்கிறாருன்ற மாரி ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க. நான் அப்ப அதற்கான மீனிங் தெரியாத காரணத்தினால, நான் சொன்னேன், "என்ன நீ வராரு, சாப்பிடுறாரு, தண்ணி குடிக்கிறாரு, டீ குடிக்கிறாரு, ஜாலியா டிவி பார்க்குறாரு, தூங்குறாரு. இதானே ஒரு மனுஷ வாழ்க்கையில இயல்பு." அப்படின்ற மாரி சொன்னேன். அப்ப அவங்க சொன்னாங்க, "இதான் இயல்பா?" அப்படின்னாங்க. "உனக்கும் என் வயசு தானே, உனக்கு எப்படி என் ஃபீலிங் புரியாம இருக்காதே." அப்படின்ற மாரி அப்ப சொல்லும்போது தான் சொன்னாங்க, "இல்ல, எனக்கும் ஒரு சில ஆசைகள்லாம் இருக்கு. அந்த ஆசைகள் நான் யார் மூலியமா போய் பூர்த்தி பண்ணிக்கிறது? உங்க அண்ணன் தானே இதெல்லாம் பண்ணணும். ஆனா அவன் இப்படி பண்ணல." அப்படின்ற மாரி ரொம்ப ஃபீல் பண்ணி என்ட்ட சொல்லும்போது, எனக்கே தெரிஞ்சிருச்சு. அவங்க என்னதான் சொல்ல வராங்கன்றது. அது உங்களுக்கும் இப்ப தெரியும். நான் என்ன சொல்ல வரேன்றது. அதனால நானும் அன்னைக்கு ரொம்ப யோசிச்சுக்கிட்டேன். அன்னைக்கு சரி நானே சொல்லிட்டேன், "அண்ணி நான் போயிட்டு வரேன் அண்ணி. நான் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு" சொல்லிட்டு போயிட்டேன். அப்புறம் தான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். அடுத்த நாளும் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு, "இங்க வந்து உட்காரு. என்ன அண்ணி?" அப்படின்னு கேட்டா, "நான் நேத்து சொன்னேனே உனக்கு ஏதாவது புரிஞ்சுதா?" அப்படின்னாங்க. "இல்ல அண்ணி எனக்கு புரியல" அப்படின்னு சொல்லும்போது திரும்பி சொன்னாங்க. திரும்பி சொல்றேன் நல்லா கேளு. காலையில உங்க அண்ணன் வராரு, சாப்பிடுறாரு, தூங்குறாரு. முக்கியமான விஷயம் பண்ண மாட்டேங்கிறாரு" அப்படின்னாங்க. அப்பதான் எனக்கு தெரிஞ்சுச்சு. சரி, அவங்க இன்னொரு விஷயம் அப்படியே லைட்டா சொன்னாங்க. "அப்ப அவரு பண்ணாதத நீ தான் எனக்கு ஓகே பண்ணி தரணும்" அப்படின்ற மாரி சொன்னாங்க. நான் ஒரு என்னடா இது இவங்க இப்படி கேட்கறாங்களே! அவங்க ஓப்பனாவே கேட்டுட்டாங்க. அவரு நான் அவர நம்பி தான் வந்தேன். அவரு வந்து இந்த விஷயத்துக்கு செட் ஆவல. அப்ப நீ தான் எனக்கு உதவி பண்ணணுன்ற மாரி சொல்ட்டாங்க. அப்புறம் நான் என்ன பண்றதுன்னே தெரியாம நான் ரொம்ப சொன்னேன், "அண்ணி வேணாம் அண்ணி, அண்ணன் வந்து பிரச்சனை பண்ணுவான் ஏதாவது தெரிஞ்சா. இதெல்லாம் தப்பு அண்ணி" அப்படின்னு சொன்னா, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம சந்தோஷத்துக்கு மேல தான் மீதி எல்லாரோட சந்தோஷமும். நம்மளே நிம்மதியா இல்லாதம்போது எப்படி மத்தவங்க நிம்மதியா இருக்க முடியும்னு" சொல்லி, எங்க அண்ணி சொன்னாங்க, "நீ இந்த மாரி இத்தன மணிக்கு இங்க வா. அதுக்கப்புறம் இந்த மாரிலாம் எனக்கு செய்யணுன்ற ஒரு ஆசை இருக்கு. உனக்கு புரியுதா? எனக்கு பல ஆசைகள் இருக்கு. இந்த மாரி தான் பண்ணணுன்ட்டு. உனக்கும் ஒரு சில ஆசைகள்லாம் இருக்கும். இப்படிதான் பண்ணணுன்ட்டு. அது என்னன்னு நீ என்ட்ட சொல்லு. நான் உன்கிட்ட சொல்றேன்ற" மாரி சொன்னாங்க. நான் அப்ப திரும்பியும் கேட்டேன், "நீ இல்ல நீ இப்ப அண்ணனுக்கு தெரிஞ்சா பிரச்சனையாயிற போதுன்னு" சொன்னாலும், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் பார்த்துக்கிறேன். அவரு தான் கரெக்ட்டா ஈவினிங் 7:30 மணிக்கு தான் வேலைக்கு போயிடுறாருல்ல. அவரு திரும்பி எப்ப காலையில 9 மணிக்கு தானே வராரு. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பார்த்துக்கலாம்ன்னு" சொன்னாங்க. நானும் அப்புறம் வேற வழி இல்லாம அவங்க சொன்னதுக்கெல்லாம் ஏத்துக்கிட்டேன். அதாவது அவங்க ஃபர்ஸ்ட்டு என்ட்ட இது எப்படி கேட்டாங்கன்னா, ஒரு செய்கையில தான் கேட்டாங்க. செய்கையில கேட்கும்போதே எனக்கு புரிஞ்சிருச்சு. அவங்க இதுதான் நம்மட்ட எதிர்பார்க்குறாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க என்னென்னலாம் சொல்றாங்களோ, அத மட்டும் நான் செஞ்சுட்டு, நாங்க வீட்ல சந்தோஷமான வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சோம். அப்பதான் அவங்க சொன்னாங்க, "டேய் உங்க அண்ணன் வந்து வேஸ்ட்டுடா. ஆனா நீ தான் வந்து சூப்பரு. உங்க அண்ணன்லாம் வேஸ்ட்டு. இந்த அளவுக்குலாம் இது எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் எப்பயோ உன்ட்ட இந்த விஷயத்த கேட்டுருப்பேன்ற" மாரி சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இடையில எங்க அண்ணனும் திடீர்னு ஃபாரின்க்கு வேலை கிடைச்சிருச்சு. அதனால அவனும் ஃபாரின் கிளம்ப போறான்ற மாரி சொல்லிட்டு, அவனும் கிளம்புனான். அதுக்கப்புறம் எப்போதுமே எங்க வீட்ல நானும் எங்க அண்ணி மட்டும் தான் இருந்தோம். இப்படிதான் நண்பர்களே எங்க வாழ்க்கை நல்லபடியாக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நானும் ஒரு பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணிட்டேன். இப்ப நான், எங்க அண்ணி, என்னுடைய ஒய்ஃப் 3 பேரும் ஒரே வீட்ல வாழ்ந்துட்டுருக்கோம். இப்ப வரைக்கும் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாம, யாருக்கும் எந்த விதமான டவுட்டும் இல்லாம, நாங்க நிம்மதியான வேலை செஞ்சுட்டுருக்கிறோம். அவ்வளோதான் நண்பர்களே இந்த ஸ்டோரி. இந்த உண்மை சம்பவ கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்ததா நல்ல கதைக்காக காத்திருங்க.